டேய் சின்ன முள்ளே, நல்ல பாட்டு அசிங்கப்படுத்துன மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் பாத்துக்க. கோவப்படாத ராமுள்ளே, சும்மா சுச்சுவேஷன் சாங் பாடுனேன் அவ்வளவுதான். இங்க பாருடா, மறுபடி நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாருடா முள்ளே, அதெல்லாம் மனுஷங்களா இருக்கவங்க தான் சொல்லணும். நீ ஆல்ரெடி வேற்று கிரக வாசிதான், அதனால நீ அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. டேய், ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்களா இல்ல வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வர போறீங்களா? வாங்கடா போவோம். இங்க பாரு சுபி, வர இவன் ரொம்ப பண்றான். நானா சுபி ஓவரா பண்றேன்? நான் பாட்டுக்கு செவனே நீ ஆத்துல இருந்தேன், என்னென்னமோ பேசி மயக்கி என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஆமா, மயக்கி கூட்டிட்டு வர போறதுல பேரழகம் பாரு, இவர மயக்கி வேற கூட்டிட்டு வரணுமா மயக்கி? இங்க பாரு சுபி, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் பேரழகம் தான், உனக்கே தெரியுமே. அங்க கூட அந்த அக்கா பாரு, அழகா இருக்கேன் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. டேய் முள்ளு, நீ இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்க? அந்த அக்கா எங்க கண்ணுக்கு தான் தெரிஞ்சாங்க, நாங்க சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக சொன்னோம். நீ பாட்டுக்கு அதை சீரியஸா எடுத்துக்காத. போங்க, அவங்க ரெண்டு பேருக்கு பொறாம, அதனால போய் சொல்றீங்க. எனக்கு நல்லா தெரியும், அந்த அக்கா என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருப்பாங்க. நீ தானே சொன்ன அழகா இருக்க பசங்க கணக்கு தான் தெரிவாங்கன்னு, அப்புறம் எப்படி உங்க கணக்கு தான் தெரிவாங்க? டேய் சுபி, இந்த இடத்த விட்டு போவோம் வாங்கடா. இவன் வேற அடுத்த பாம்பு போட்டுருவான்னு எனக்கு பயமா இருக்கு. இவன் பின்னாடிலாம் இனிமே நான் வர மாட்டேன். இவன் பின்னாடி வந்தா அவ்வளவுதான், என் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. சரிடா முள்ளே, கோவப்படாத, போ வா. உனக்கு என்னப்பா, நீ அங்க நிக்கிற, இவன் பண்றதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய போகுது? இவனுக்கு பின்னாடி வந்து பாரு, அப்பதான் தெரியும் நாத்த என்னன்னு. சரி கோவப்படாத, வா போவோம். இனிமே நான்லாம் இவன் பின்னாடி வரமாட்டேன். இவனை வேணா என் பின்னாடி வர சொல்லு. எம்மா, அந்த நாத்தை எனக்கு தாங்க முடியல, இப்ப நினைச்சு பார்த்தாலும் கொமட்டுது. சரி நீ முன்னாடி வா, அவன் பின்னாடி வருவான். அதெல்லாம் முடியாது, நான் பின்னாடி வந்தா பேயக்கா வந்து என்ன கபக்குன்னு தூக்கிட்டு போயிருவாங்க. நானும் பின்னாடி போக மாட்டேப்பா, நான் நடுவுல தான் வருவேன். முள்ளு, கொஞ்சம் பொறுந்துக்கடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்ப நம்ம கீழே போயிடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அவன் பின்னாடி வாடா ப்ளீஸ்டா. எனக்காம் தெரியாது, நானும் இங்க நின்று வரமாட்டேன். வேணா நீ இவனுக்கு பின்னாடி வா, நான் முன்னாடி போறேன். வீடியோ தானே எடுக்கணும், அந்த வீடியோவை நானே எடுக்கிறேன். டேய் முள்ளு, உனக்கு அவ்வளவுதான் அறிவில்லடா, உனக்கு ஒழுங்கான எடுக்க தெரியாது வீடியோ. ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரத்துக்கு அவன் பின்னாடி வாடா. ஆஹா, முடியாது முடியாது முடியாது, இவன் பின்னாடி என்னால வர முடியாது. அந்த பேய்கிட்ட அடி வாங்கி செத்தாலும் சாவனே தவிர இந்த நாய்க்கு பின்னாடி நான் வர மாட்டேன். டேய் சின்ன முள்ளு, நீ தானே இவ்வளவு நேரம் எங்களுக்கு பின்னாடி வந்த, இப்ப அவனை விடுறா. அவனும் பாவம் தானே, அவன் நடுவுல விடு. நீ சும்மா வந்தாலும் பரவாயில்ல, நீ வேற பாம்பு போட்டுக்கிட்டே வர, அவனும் பாவம் தானே. டேய் சுபி, என் பாம்பெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். அந்த குடுப்பனை இவனுக்கு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்க மாட்டேங்கிறானே. டேய் பெரிய முள்ளு, போய் தொலைடா, போய் தொலை. எனக்கு தெரியும் எப்படி என்னதான் பின்னாடி வர வைப்பாடு. ஏன்னா நீ பின்னாடி வந்தா அந்த நாத்தத்தையே செத்து போயிடுவ. அதனால எப்படி என்னதான் பின்னாடி தள்ளுவன்னு எனக்கு தெரியும். போ, சீக்கிரமா வீடியோ எடு, இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். சரி கோவப்படாதடா, இரு வெளியே போயிடலாம். இப்போ போ சீக்கிரமா வீடியோ எடு, கிளம்புவோம். இவங்கள வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்க கூட முடியாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த ரூம் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நாங்க மாடியில் எடுத்த ரூம்லாம் இருக்கு. நாங்க இங்க இருந்து தான் மாடிக்கு போய் அந்த ரூம்லாம் எடுத்தோம். இந்த ரூமே பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பியானோலாம் பாருங்க, ரெண்டு கையெல்லாம் வெளியே வந்திருக்கும். ரொம்ப பயமா இருக்கு அந்த கையை பார்த்தாலே. இந்த மாதிரி இந்த வீட்ல நிறைய பயமுறுத்துற விஷயங்கள்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேய், என்னடா இது, உண்மையாவே பேயக்கா வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க பேயக்கா, நான் அழகா தான் இருக்கேன். அதுக்காக என்ன இப்படி கடத்திட்டு போறதுக்காக நீங்களே இப்படி நேரடியா வர்றதா? எங்க அம்மா கேட் பதில் சொல்லுவா. நான்லாம் வரமாட்டேன் பேயக்கா, ஒழுங்கா ஓடிருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவன் யாரா கிறுக்கு பையன், பேய் வந்து முன்னாடி நிக்குது, இவன் பாட்டுக்கு இவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, பேயக்கா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா, ஓடிடுவா வாங்கடா. டேய் தம்பிகளா, இங்க இருந்து ஓடி போலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது முடியாது. அக்கா விட்டுருங்கக்கா, ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். விட்டுருங்கக்கா ப்ளீஸ் அக்கா, பேயக்கா. முடியாது முடியாது, உங்களை நான் இங்க இருந்து விடவே மாட்டேன். அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? விட்டுருங்கக்கா எங்களை. டேய் கண்ணு பிதுங்கினவனே,
என்ன சொன்ன? நீ தான் இந்த உலகத்திலேயே பெரிய அழகனா? இங்க பாரு, இப்படியெல்லாம் இனிமே நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, உன்னதான் கொல்லுவேன். அக்கா அக்கா என் போனை கொடுங்கக்கா, நாங்க இங்க இருந்து ஓடிறோம். இனிமே இந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டோம்க்கா, ப்ளீஸ்க்கா. ஃபோனா? அதெல்லாம் தர முடியாது. ஃபோனும் தர முடியாது, உங்களையும் இங்கேருந்து விட முடியாது. ஐயோ, இன்னொரு பேய் அக்கா. அக்கா அக்கா எங்களை விட்டுருங்கக்கா, தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. இனிமே இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம்க்கா. இல்லை இல்லை, உங்களை நாங்கள் இங்கேருந்து விடவே மாட்டோம். விடிகிற வரைக்கும் உங்களை நாங்கள் இங்கேருந்து விடாமல் இருந்துட்டா நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே இருந்துடலாம். அதனால உங்களை நாங்கள் இங்கேருந்து விட மாட்டோம். விடுறதுக்குள்ளே உங்களை நாங்கள் கொன்று எங்களை மாதிரி ஆத்மாவா மாற்றிடுவோம். ஓ மை காட்! ரொம்ப நாள் சென்று இத்தனை பேர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. இப்போ தான் எங்களுக்கு நல்லா விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்குது. வாங்க, உங்களை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட். உங்களை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கேயே வச்சுருந்துட்டா நாளைக்கு காலையில் நீங்களும் எங்களை மாதிரி ஆத்மாவாக மாறிடுவீங்க. அக்கா இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. ஆசையா இருந்தா 2 தோசையை வாங்கி ஊத்தி சாப்பிடுங்கக்கா. அதை விட்டு எங்களை வச்சு விளையாடுற ஆத்மாவா மாத்திரன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கக்கா. நாங்க இப்பதான் சைல்டு, நாங்களும் குழந்தைகள்க்கா. இப்படிலாம் பேசக்கூடாது நீங்க. டே மண்டையா, உன்கிட்ட இப்போதானே நான் சொன்னேன் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அக்கா அக்கா அவனை விட்டுருங்கக்கா, ஒரு கிறுக்கு பையக்கா. இங்க இருந்து நாங்க வெளியே போயே ஆகணும்க்கா. எங்க அம்மாலாம் வெளியே தேடுவாங்கக்கா. என்னோட போனை மட்டும் கொடுங்கக்கா, நாங்க ஓடிடுறோம். முடியாது தம்பி, முடியாது. உங்களை இங்கேருந்து நாங்கள் விடவே மாட்டோம். டே பெரிய முள்ளு, விடியறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம்டா இருக்கு? தெரியலையேடா. ஏன் கேட்குற? ஏன்னா விடியறதுக்குள்ளே இவங்க நம்மளை கொண்டாதான் நம்ம இங்க ஆத்மாவை சுத்துவோம். ஒருவேளை இவங்க நம்மளை விடியற வரைக்கும் கொல்லலன்னு வச்சுக்கோயேன், நம்ம அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் வீட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேயெல்லாம் நடுராத்திரிக்கு மேலதான் இங்க வரும்னு நினைக்கிறேன். நம்மளை கொஞ்ச நேரம் இங்க சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துருக்குங்க. அப்ப இப்ப மணி கரெக்டா எத்தனைன்னு தெரியல. விடிஞ்சிருச்சுன்னா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். டே முள்ளு, முறையா நீ அறிவாளி மாதிரி பேசுறடா. இங்க பாரு, நான் எப்பவுமே அறிவாளி தான். குத்து மதிப்பா மணி இப்ப எத்தனை இருக்கும்? நம்ம இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே மணி 1:30. நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்து எத்தனை மணி நேரமா சுத்தி இருப்போம் சொல்லு? குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் சுற்றி இருக்க மாட்டோமாடா? அப்ப விடு, கடவுள் நம்ம பக்கம். விடியறதுக்கு அப்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா பலவலன்னு விடிஞ்சிடும். இந்த பேய் கூட்டமெல்லாம் ஓடிடும். அது வரைக்கும் நம்ம இவங்களை சமாளிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம் ஐயே, ஒரு 1/2 மணி நேரம் அதுக்குள்ள விடிஞ்சிடும். அது வரைக்கும் மட்டும் பேசிட்டு இருப்போம். அப்புறமா நம்ம வெளியே ஓடி போயிடலாம். அப்படின்னா விடிகிற வரைக்கும் நம்ம இவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கணுமா? வேற பக்கம் இவங்க மட்டும் டைவர்ட் ஆனாங்க, அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சு. ஆமாண்டா ஆமாண்டா, இந்த சுபி பைக்கிட்டையும் சொல்லுவோமா? வேணாம், அவன் தான் பேய்க்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக நிற்கிறான். அவன் விட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேய் கதையும் சேர்ந்து விழுந்துருச்சுன்னா போச்சு. அதனால நம்ம அவன்கிட்டலாம் இப்போதைக்கு சொல்ல வேணாம். நம்மளே அந்த பேய்களை டைவர்ட் பண்ணுவோம். சரி. ஏண்டா, மேலே நிற்கும் போது அத்தனை தடவை பாம்பு போட்டியே, இப்போ ஒரு தடவை கூட பாம்பு போடலை. பேசாமல் அந்த பேய் பக்கத்தில் போய் நீ பாம்பு போட்டுரு, அந்த பேய் கடுப்பாயிரும். அப்புறமா அந்த பேய் உங்ககிட்ட கோவமா பேசுமா, நானும் உங்ககிட்ட ஏற்று பேசுவேனா, நீங்க நானும் சண்டை போடுறதுல பேய் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்புறம் அந்த பேயை நெத்துக்கி ஒரே வரை நமக்குன்னு முழுங்கிடும். போடாடே போடா, அந்த கிளவி பேய் ஏற்கனவே நான் எப்படா கொள்ளலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுல நான் வேற பாம்பு போட்டு வாண்டடா போய் மாட்டணுமா? போடாடே. டே என்னடா இப்படி சொல்ற? நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி? நம்ம எதையாச்சும் பண்ணி டைவர்ட் பண்ணாதான்டா விடிகிற வரைக்கும் சமாளிக்க முடியும். இல்லைன்னா அந்த கிளவி பேர் ரெண்டும் நம்மளை கொன்றும். பரவாயில்லையா? பண்ணி தொலைகிறேன்டா, பண்ணி தொலைகிறேன். வீட்டுக்கு தெரியாம நான் வெளியே எகிரி குதிச்சு வந்தேல, என்ன சொல்லணும்? இப்படி கூட்டிட்டு வந்து பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டு இப்படி பண்றீங்களேடா. உள்ள வந்தப்பயே சொன்னேன் போவண்டான்னு. எவனாச்சும் கேட்டீங்களா? ஏன்டா அப்படி பண்றீங்க? சரி விடுடா முள்ளு, புலம்பாத. இப்போதைக்கு எல்லாரும் உசுறு உன் கையில தான்டா இருக்கு. ப்ளீஸ்டா. சரி இரு, உடனே வானா. அது என்ன உன் விருந்தாளியா? புடக்குன்னு வந்துட்டு போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். வந்ததும் நானே போய் அங்க போடுறேன். சரி, நீ கோவப்படாத. ஆத்திரமா தான் வருது, என்ன செய்யறது? டேய் முள்ளு, எனக்கு வருதுடா. போடா ஓடுறா. டேய் இப்போ இந்த முள்ளு எங்கடா ஓடுறான் பேய்கிட்ட? சும்மா இரு சுபி, அதெல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா,
இருந்துடலாம். ஏன்டா? இந்த பேய்ங்க தான் விடிஞ்சிட்டா வராதாமே. விடிகிற வரைக்கும் நம்ம இந்த பேய்கிட்ட இருந்து தாக்கு பிடிச்சா போதும். அதுக்காக தான் நம்ம சின்ன முள்ளு அங்கே போயிருக்கு. இப்போ பாரு நடக்கிறது என்னன்னு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பலபலன்னு விடிய ஆரம்பிச்சோட நம்ம வெளியே ஓடி போயிடலாம். அது வரைக்கும் அந்த பேய்கிட்ட பேசி சமாளிக்கணும். இப்படிப்பட்ட மூளையெல்லாம் எங்க தாண்டா வச்சிருப்பீங்க இத்தனை நாளா? கரெக்டா ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. மித்த நேரம்லாம் எப்படி உள்ளே வச்சு பூட்டிடுவீங்களோ? ஆமாம் ஆமாம், பிரச்சனை வந்தால் மட்டும் தான் தூக்கி தட்டி எடுப்போம். அது வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு உள்ளே வச்சு பூட்டிடுவோம். அக்கா, என்னடா சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம். தம்பியோட கோரிக்கை, அப்படியே நீங்க ஆடாம அசையாம நிக்கணும், சரியா? இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் அப்படியே சொல்லு. இது சொல்ற விஷயம் இல்லக்கா, செஞ்சு காட்டுற விஷயம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்கக்கா. டேய், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. ஆத்தி, என்னடா சுபி, திடீர்னு இந்த இடம்லாம் தீயா எரியுது. தெரியலையேடா முள்ளு. நம்ம சின்ன முள்ளோட கதை இன்னைக்கு அவ்வளவுதானா? டேய், கொன்னு புடுவண்டா. நீங்க சொன்னீங்கன்னு உங்களை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணேன். நீங்க படுக்கணும் பறி கொடுத்துட்டு போயிடாதீங்கடா ப்ளீஸ். எரியுதே. ஐயோ, விடிஞ்சிருச்சு போல இருக்கே. வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். வா. டேய், இப்போ இங்க என்ன நடந்துச்சு? என்ன அந்த பேயாக்காங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க? டேய் முள்ளு, ரொம்ப நன்றிடா. நீ பேசி தசத்திருக்கிற நேரத்துல விடிஞ்சிருச்சு போல. அதனாலதான் அந்த அக்காங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க. அப்ப எரிஞ்ச தீ நமக்காக இல்ல, அந்த அக்காங்களுக்காக தான். வாங்கடா, முத இந்த இடத்த விட்டு ஓடுவோம். ஆமாண்டா, வாங்க முத வெளியே போவோம். இனிமே வீடியோ எங்கேயும் போயிடக்கூடாது. ஆமா, வாங்கடா போலாம். என் போனையும் எடுத்துட்டு வரேன், நம்ம ஓடிடுவோம். சரி சரி, சீக்கிரம் வா போவோம். நாங்க திரும்ப வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நாங்க அந்த பேய் வீட்ல இருந்து வெளிய தப்பிச்சு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ